கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 142:3. என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இன்று எத்தனையோ வாலிபருடைய கவலை, இனி எங்கு வேலைக்கு போக வேண்டும், என்ன வேலை, எப்படி பார்க்க வேண்டும் என்று பலவிதமான தயக்கம். அது மட்டுமல்ல, படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் எந்த காலேஜை சூஸ் பண்ணன்னு சொல்லி ரொம்ப தயங்குறாங்க. இப்படியெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகளில் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளோடு மனம் தியங்கி நிற்கும் போது, அந்த நேரத்தில் நீங்கள் தனித்து தேவ சமூகத்தில் போய் இனி ஜெபித்து பார்க்க போறீங்க. அப்படி ஜெபிக்கும் போது அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான பாதையை தெரிந்தெடுக்க வைத்து உங்களை சிறப்பாய் நடத்துவார். ஏன் சொன்னா, நீங்க எந்த பாதையிலே சென்றால் நன்றாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையிலே கெபியில இருக்கும் போது தன் ஆவியிலே கலங்கி சத்தமிட்டு கூப்பிட்டு கெஞ்சி ஜெபிக்கிறார். ஏன் சொன்னா, கெபியில் இருந்து அவர் வெளியே வந்தா மரணமா வாழ்வா என்ற ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகிறது. அந்த சூழ்நிலையில் தான் அவர் தேவனை பாடி துதிக்கிறார், ஜெபிக்கிறார். உடனடியாக கர்த்தர் அவருக்கு நல்ல பாதையை காட்டி மரணத்திற்கு தப்புவித்து பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா அவரை ராஜாவாக்கினார். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய பாதையை நன்றாய் அறிந்திருந்தார். நீங்களும் உங்கள் எதிர்காலத்தை குறித்து இனி கலங்கி தவிக்காமல் தாவீதை போல தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கெஞ்சி ஜெபிக்க போறீங்க. கண்டிப்பாக உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற பரம தகப்பன் இயேசு உங்களை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். God bless you.